ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம பாண்டி இருந்துட்டு வானத்தையை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. வானத்தையும் வந்து பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவங்க அண்ணன் வீட்டுக்கு அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் இப்போ பாரு என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதான் என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, பாண்டியை பார்க்காம இருக்க முடியல, அவங்க கூட பேசாமல் இருக்க முடியலன்னு. அதையும் மீறி நீங்கள் என்ன அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்கள் கூட இருக்கவே எனக்கு பிடிக்கல, எந்த நிமிஷம் இருந்தாலையும் உங்களால் என் உசுர் போனாலையும் போகலாம். அதனால் இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது. என் விருப்பத்தை சொல்லியும் என் விருப்பத்துக்கு ஏற்ப தான் இந்த வீட்டில் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இவனுக்கு மட்டும்தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னை நீங்கள் உங்கள் பொண்ணாவே நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வானத்து இருந்துட்டு பேகை தூக்கிட்டு நேராக பாண்டியோட வீட்டுக்கு வராங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பேகை தூக்கிட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுது. இதுக்கு மேலே எதுக்காகடா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும், வாங்க இப்போவே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நடேசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம பாண்டியோட கையில் தாலியை கொடுத்து கட்டுற அந்த பொண்ணு கழுத்தில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பாண்டி ரொம்பவே தயங்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சேரன் இருந்துட்டு என்னதான் இருந்தாலையும் அந்த பொண்ணு வீடு தேடி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாக்க எப்பட்றா நீ பண்ணிக்கோடா, அந்த பொண்ணை நீ சந்தோஷமாக வச்சுக்கோ, ஏன்னா இதுக்கு மேலே அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக அந்த பொண்ணை அடிச்சே கொண்டுடுவாங்க, அதுக்கு பேசாமல் அந்த பொண்ணு உங்களுடைய சந்தோஷமாக வாழட்டுமே அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் பாண்டி வானதியோட கழுத்தில் தாலியே கட்டுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணியில் அடுத்தடுத்து என்னதான் நடக்க போகுதுன்னு தான்